சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மட்டனோட பிரெயின் ஃப்ரை. ஆக்சுவலாக இது எனக்கு சமைக்கவும் தெரியாது, நான் சாப்பிடவும் மாட்டேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய மாமியார் சூப்பராக சமைப்பாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் பெப்பர், இது மூணுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்மளோட வந்து பச்சை வாசனை மாறும்ல, அந்த டைம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் உப்பு, அப்புறம் உங்களுக்கு வேணும்னா மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் ஆட் பண்ணல. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த டைமில் வந்து கேஸ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமெல்லாம் வைக்கக்கூடாது, ஆனால் நல்லா கரிஞ்சிரும் மசாலாஸ் எல்லாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட பிரெயின் ஃப்ரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன்னா அப்புறம் வேகும்போது நம்ம வந்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குதுன்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிச்சு. நான் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு டேஸ்ட் தெரியாது. இப்போ நாங்கள் இதை அடைச்சி வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ அடைச்சி வச்சு நம்ம ஒரு 5 to 10 minutes தான் நாங்கள் குக் பண்ணியிருந்தோம். இவ்வளோ அந்த தண்ணியெல்லாம் போய் இவ்வளோ ட்ரை ஆகி வரும்ல, அந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக இது கூட கொஞ்சம் மல்லி இலையும் கூட ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ இதுதான் எங்களோட ஃபைனல் டிஷ்ஷு. அப்போ என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டு என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.